Audio Jungle. Audio Jungle. ஹாய் ஹலோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா பீச் வந்து எப்படி லோட் பண்ணலாம் அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் வாட்ச் பண்ணுறோம் அப்படின்னா இதுக்கு முன்னாடி வீடியோவில் பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்துடுங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு கிளாஸ் புரியும். கிளாஸ் பற்றின என்கொயரிக்கு ஸ்க்ரீனில் இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து டீட்டெயில் ஷேர் பண்ணுறேன். இப்போ கிளாஸ்க்குள்ளே போகலாம். இதுக்கு பார்த்தீங்கன்னா நார்மலான சீவிங் த்ரெட்டு தான் வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன். நார்மல் த்ரெட்டே யூஸ் பண்ணலாம் பீட்ஸ்க்கு. ஒரு சிலர் லைலான் த்ரெட்லாம் யூஸ் பண்ணுவாங்க. லைலான் த்ரெட் யூஸ் பண்ணுறதுனால ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. நல்லா ஸ்டிப்பாக தான் நிற்கும். அது என்ன ஒரு ப்ராப்ளம்னா, அயர்னிங் பண்ணும்போது இப்போ ப்ளவுஸ் வந்து ஒர்க் பண்ணி நீங்கள் கொடுத்துட்றீங்கன்னு வச்சுக்கோங்க. அவங்க அயர்ன் பண்ணும்போது அது வந்து ஹீட்டுக்கு உருகும். நைலான்றது ஒன்றும் கிடையாது. அது ஒரு நரம்பு மாதிரி, பிளாஸ்டிக் மாதிரி. சரிங்களா? அது ஹீட்டுக்கு உருகி பிரிஞ்சு வந்துரும். அதனால தான் இது நார்மல் சீவிங் த்ரெட்டை விட நைலான் த்ரெட் வந்து உங்களுக்கு க்ரிப்பாக தான் நிற்கும். உங்களுக்கு வந்து பிரிஞ்சு போயிரும், பிஞ்சிடும், அந்துடும், அந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் வராது. அவங்க அயர்ன் பண்ணாமல் யூஸ் பண்ணிட்டாங்கன்னா லைஃப் வரும். அயர்ன் பண்ணிட்டாங்கன்னா நைலான் த்ரெட் யூஸ் பண்ணுற ப்ளவுஸ் அவ்வளோதான். சரிங்களா? அதனால தான் வந்து நார்மலாக சீவிங் த்ரெட்டே யூஸ் பண்ணலாம். உங்களுக்கு இதுவுமே லைஃப் கிடைக்கும். சரிங்களா? சீவிங் த்ரெட்லேயுமே உங்களுக்கு வந்து ஸ்டிச்சஸ் தானே கொடுக்குறீங்க. அதனால் உங்களுக்கு வந்து லைஃப் கிடைக்கும். எப்படி ஸ்டிச் பண்ணுறது அந்த மாதிரி இதுக்கெல்லாம் குட்டி குட்டி ஸ்டிப்ஸ் வந்து நான் ஷார்ட் வீடியோவில் நான் உங்களுக்கு கிளாஸ்லேயே கூட சொல்லி கொடுத்துருவேன். சும்மா இதில் வந்து நீங்கள் ஸ்டிச்சஸ் எப்படி ஒர்க் பண்ணுறதுன்றத மட்டும் தான் கிளாஸில் பார்க்க போகிறீங்க. சரிங்களா? இந்த சுகர் பீட் ஒர்க் வந்துட்டு 2 பீட்ஸ் தான் லோட் பண்ணணும். நீங்கள் எக்ஸ்ட்ரா லோட் பண்ணக்கூடாது. ஒரு ஸ்டிச்சஸ் நீங்கள் இன்சர்ட் பண்ணி எடுக்கிறீங்க அப்படின்னா 2 பீடு தான் நீங்கள் லோட் பண்ணணும். ரன் 3 பீடு, 4 பீடு, 5 பீடு வரலையுமே ஒரு ஒருத்தர் லோட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி பண்ணக்கூடாது. அப்படி பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ளவுஸ் ஒர்க் வந்து நீட் ஃபினிஷாக கிடைக்காது. ஏன் சொல்கிறேன்னா, இப்போ வந்து ஒரு கல்யாண ஆர்டரு, ஏதாச்சும் அர்ஜென்ட் ஆர்டர் எடுத்து ஒர்க் பண்ணுறீங்கன்னா, இப்போ டைம் ஆயிடுச்சு அப்படின்னா ஒரு 2, 3ன்னு ஒட்டுக்கா நம்ம வந்து பீட்ஸ் லோட் பண்ணி ஸ்டிச் பண்ணி கொடுத்துருவோம். நம்ம ஒர்க் முடிஞ்சிரும். ஆனால் ஃபினிஷிங் வந்து நீட்டாக கிடைக்காது. சரிங்களா? அதனால தான் சொல்கிறேன். எவ்வளோ அ டைம் எடுக்குதுன்னா கூட பரவாயில்ல. நீங்கள் வந்து சுகர் பீடை பொறுத்தவரையிலும் நீங்கள் 2 பீடுக்கு அதிகமாக நீங்கள் லோட் பண்ணாதீங்க. 2 பீடு லோட் பண்ணுங்க. அந்த ஃபிங்கர் வந்து எப்படி நான் ஹேண்டில் பண்ணுறேன்றத மட்டும் கொஞ்சம் கிளியராக வாட்ச் பண்ணிக்கோங்க. ஏன் சொல்கிறேன்னா, ஃபிங்கர் நம்ம இந்த பீட்ஸ் இதில் வந்து பிடிக்கிறதும் ரொம்ப இது. ஏன்னா நம்ம வந்து பீட்ஸ் எடுத்து ஒரு பக்கம் ஸ்டிச் போடுவோம். அந்த நீடில் இருக்கிற பீட்ஸ் எல்லாம் ஒரு பக்கம் உருவிட்டு ஓடும். த்ரெட்டு வந்துட்டு ஒழுங்காக வந்து ஸ்டிப்பாக நீடில்ல மாட்டி நிற்காது. அதனால் சென்ட்ரல் ஃபிங்கரில் வந்துட்டு நம்ம லோட் பண்ண பீட்ஸை வந்து டைட்டாக பிடிச்சிக்கிறதுக்கும், ரிங் ஃபிங்கர் இருக்கு இல்லையா, மோதிர விரல், அதில் வந்துட்டு நம்ம நீடில்லேருந்து த்ரெட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கும் நம்ம வந்து ஃபிங்கர் யூஸ் பண்ணுறோம். மீதி வந்து அந்த ஆள்காட்டி விரல், கட்டை விரல் அதெல்லாமே வந்துட்டு நமக்கு வந்து ஸ்டிப்பாக வந்து நீடில பிடிச்சிக்கிறதுக்கு தான் யூஸ் ஆகுது. இப்போது பீட்ஸ்க்குன்னு யூஸ் பண்ணுறது வந்து சென்டர் ஃபிங்கரும், ரிங் ஃபிங்கர் மட்டும்தான். சுண்டு விரல் வந்துட்டு சும்மா கிரிப் தான். மற்ற விரலோட கிரிப் தான் அது. சரிங்களா? உங்களுக்கு எந்த இடத்துலையும் நம்ம வந்து யூஸ் பண்ண மாட்டோம். அந்த ரிங் ஃபிங்கர் இருக்கு இல்லையா, அதை வந்து ஸ்டிப்பாக நிற்க வைக்கும். அவ்வளோதான். சரிங்களா? இது ஃபிங்கர் ரொம்ப முக்கியம். அதனால் கொஞ்சம் நான் எப்படி போடுறேன்றத வந்து வீடியோவில் கிளியராக ஸ்லோவாக தான் போட்டிருக்கேன். நீங்கள் வாட்ச் பண்ணி பாருங்கள். ஒரு டைமுக்கு 2 டைம் கூட. ஏன்னா புதுசாக போடுறவங்களுக்கு பீட்ஸ்லாம் லோட் பண்ண வராது. புதுசாக போடுறவங்கள தாண்டி ஏற்கனவே போட்டுட்ருக்கிறவங்களுக்கும் என்ன ப்ராப்ளம்னா, எண்டு நாட் போடும்போது சரியாக நிற்கலன்னா போட்ட பீட்ஸ் எல்லாமே நம்ம எவ்வளோ ஃபோர்ஸாக இழுக்கிறோமோ அவ்வளோ தூரமும் உருவிட்டு வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. சரிங்களா? அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வாட்ச் பண்ணிக்கோங்க. ரொம்ப ரிஸ்க்கானதெல்லாம் கிடையாது. ஈஸி தான் கற்றுக்கிற வரையிலும் எதுவுமே கஷ்டம் தான். நம்ம வந்து முடிச்சிட்டோம்னா ரொம்ப ஈஸி. இதுக்கு வந்து நீங்கள் ஸ்ட்ரெயிட் லைன் போட்டால் போதும். இதுக்கு எந்த ஷேப்ஸும் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் ஸ்ட்ரெயிட் லைன் மட்டும் ஜஸ்ட் வந்து எல்லாத்துக்குமே உங்ககிட்ட என்னென்ன பீட்ஸ் இருக்கோ நீங்கள் அதை யூஸ் பண்ணி நீங்கள் ஸ்ட்ரெயிட் லைன் போட்டால் போதும். ஷேப்ஸ் எதுவும் கொடுக்க தேவையில்லை. உங்களுக்கு ஷேப்ஸ்க்குன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அட்வான்ஸ் லெவலில் நான் ஒரு ஷேப் மட்டுமே தனியாக நிறையா உங்களுக்கு வந்து ஸ்டிச்சஸாக ஒரு கிளாஸ் முடிச்சு கொடுக்குறேன். ஜஸ்ட்டு நீங்கள் வந்து
ஸ்ட்ரெயிட் லைன் போட்டால் போதும். உங்ககிட்ட என்னென்ன பீட்ஸ் சீக்வென்ஸ் இருக்கோ அதெல்லாம் வச்சுட்டு நீங்கள் ஸ்ட்ரெயிட் லைன் மட்டும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் இந்த கிளாஸ் பார்த்துட்டு. 3 mm பீடு, சுகர் பீடை தாண்டி மற்றது நீங்கள் சுகர் பீட் வந்து கோல்டு கலரு எனி எதுவாக இருந்தாலுமே 2 2 பீட் தான் லோட் பண்ணணும். அதுவே 3 mm 4 mm 5 mm வந்து சைஸ் இன்க்ரீஸ் ஆக ஆக நீங்கள் வந்து பீட்ஸ் வந்து கம்மியாக தான் லோட் பண்ணணும். சிங்கிள் பீட் தான் லோட் பண்ணணும், சரிங்களா? அதுவுமே 2 லோட் பண்ணலாம் 3 லோட் பண்ணலான்னு லோட் பண்ணாதீங்க. அதுவும் உங்களுக்கு வந்து நீட் ஃபினிஷ் கொடுக்காது. நீங்கள் சிங்கிள் பீட் தான் லோட் பண்ணி ஆகணும். அதனால் கொஞ்சம் அந்த பீட்ஸ் லோட் பண்ணுறத மட்டும் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. சுகர் பீடுக்கு மட்டும்தான் 2, மற்ற எல்லா பீட்ஸ்க்குமே வந்து சிங்கிள் பீட் தான், பேர்ல் பீட் ஆகும் இருக்கட்டும். 3 mm 4 mm 5 mm 6 mm வரலையும் இருக்குது. ரேர் 3 mmமும் 5 mm வரலையும் தான் யூஸ் பண்ணுவோம். 6 mmலாம் வந்து இந்த இது சாரீக்கு வந்து குஞ்சம் கட்டுறதுல டிசைனுக்கு யூஸ் பண்ணுவோம், சரிங்களா? உங்களுக்கு பீட்ஸுன்றது ரொம்ப சின்ன சைஸுக்கு தான் வந்து ப்ளவுஸுக்கு கொடுப்பாங்க. ரொம்ப பெரிய சைஸ்லாம் வந்து ப்ளவுஸில் வந்து ஒர்க் பண்ண மாட்டாங்க, சரிங்களா? ஈஸியான ஒர்க்கு தான். கொஞ்சம் அந்த ஃபிங்கர்ஸ் மட்டும் எப்படி வைக்கிறன்றத பார்த்துட்டு நீங்கள் ஸ்டிச்சஸ் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அந்த நீடிலுமே இந்த உட்டன் நீடில் ஒன்று இருக்கு. இதுக்கு பீட்ஸ் லோட் பண்ணுறதுக்கு. அதுவா இருந்தால் உங்களுக்கு வந்து கொஞ்சம் பீட்ஸ் வந்து சேர்ந்து லோட் பண்ணிக்கலாம். இதுவே இந்த துலிப் நீடிலு, இந்த அயன்ல எது யூஸ் பண்ணாலுமே கொஞ்சம் கம்மி கம்மியாக தான் லோட் பண்ண முடியும். பரவாயில்ல, பிகினராக இருக்கும்போது நீங்கள் வந்து அதிகமாக லோட் பண்ணிங்கனாலும் நீங்கள் ஸ்டிப்பாக பிடிக்க மாட்டீங்க. அது ஒரு பக்கம் வந்து நீடில்லேருந்து எல்லாமே கீழே விழ சான்சஸ் இருக்குது. அதனால் நீங்கள் 2 2டே பீட்ஸ் எடுத்து எடுத்து ஸ்லோவாக ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். நல்லா ப்ராக்டிஸ் பண்ண அதுக்கப்புறமே நீங்கள் வந்து நீடில் ஃபுல்லாகவே பீட்ஸ் லோட் பண்ணி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு போடும்போது ஒரு 3 பீடு 4 பீடு அந்த மாதிரி லோட் பண்ணி ஃபிங்கரில் ஸ்டிப்பாக பிடிச்சிட்டு ஒர்க் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் உங்களுக்கு வருது நல்லா, நீடில்லேருந்து எந்த பீட்ஸும் விழலை அப்படின்ற பட்சத்துக்கு நீங்கள் கொஞ்சம் பீட்ஸ் வந்து லோட் பண்ணி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணலாம். அது கொஞ்சம் புதுசில் கஷ்டமாக இருக்கும். நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண அப்புறம் ஈஸியாகிடும், சரிங்களா? பேர்ல் பீடு சேம், பேர்ல் பீடுக்கும் அதே மெத்தட் தான். சிங்கிள் சிங்கிளாக தான் நீங்கள் லோட் பண்ணணும், சரிங்களா? எல்லாத்துக்குமே சிங்கிள் தான் லோட் பண்ணுறேன். ஃபிங்கரை மட்டும் கொஞ்சம் கிளியராக வாட்ச் பண்ணிக்கோங்க. சென்டர் ஃபிங்கரில் தான் நான் வந்து எடுக்கிறேன். ரிங் ஃபிங்கரில் நான் வந்து நீடில்லேருந்து த்ரெட்டுக்கு தள்ளி விடுறேன், சரிங்களா? நீங்கள் வந்து த்ரெட்டு இதுக்கு பீட்ஸே எடுக்காமல் கூட நீங்கள் வந்து சும்மா வெறுமனே வந்து ஃபிங்கர் வச்சு சும்மா ட்ரை பண்ணி பார்க்கலாம். வெறும் கையில் வச்சு வச்சு தள்ளி பார்த்தீங்கன்னாவே கொஞ்சம் ப்ராக்டிஸ் ஆகும். இது பார்த்திங்கன்னா ரைஸ் பீடு. எல்லாத்துக்குமே சேம் ப்ரொசீஜர் தான், சரிங்களா? உங்களுக்கு சிங்கிளாக தான் நீங்கள் போட்டாகணும். நீங்கள் டபுள் த்ரிபிள் இது மாதிரிலாம் போடவே கூடாது. எல்லாமே சிங்கிள் தான். உங்களுக்கு புரியாதுன்றதுக்காக ஒவ்வொன்றும் நான் லோட் பண்ணி காட்டிகிட்ருக்கேன். நீங்கள் வந்து என்கிட்ட இது இல்லை, அந்த த்ரெட் அந்த பீட்ஸ் இல்லை அப்படிலாம் சொல்ல வேண்டாம். உங்கள்கிட்ட என்ன இருக்கோ நீங்கள் அதை வச்சு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். சமிக்கியும் சேம் அப்படியே தான், சிங்கிளாக தான் கொடுத்தாகணும். சமிக்கி வந்துட்டு மேக்ஸிமம் ப்ளவுஸ் ஒர்க்குக்கு யூஸ் பண்ண மாட்டோம். சமிக்கி பார்த்திங்கன்னா பேபி ஃப்ராக்கு, இதுக்கு நெக்கு, சுடிதார் நெக்கு அந்த மாதிரிக்கு மட்டும்தான் சமிக்கி வந்து யூஸ் பண்ணுவோம். தெரிஞ்சுக்கோங்க, ஏன்னா இது ஆரி ஒர்க்கில் இந்த மாதிரி ஸ்டிச்சஸ்லாம் இருக்குது. அதனால் எந்த ஸ்டிச்சும் மிஸ் பண்ணக்கூடாது. ஒர்க்கு ப்ளவுஸ் மட்டுமே வந்து கான்செப்ட் கிடையாது. ஆரி ஒர்க் வந்துட்டு நம்ம இப்போல்லாம் ஜென்ஸோட ஷர்ட்டில் கூட ஆரி ஒர்க் போடுறாங்க. கட் பீடு, டியூப் பீடு அதெல்லாம் வச்சு வந்து இப்போது ட்ரெண்டிங்கில் என்ன இருக்குன்னா அந்த சிங்கம் டிசைன் வந்து போடுறாங்க. அதனால் இருக்கிற டிசைன் எல்லாமே கற்றுக்கோங்க. ஏன்னா நம்ம ப்ளவுஸுக்கு மட்டுமே போடுவோம் அப்படின்றது கிடையாது. சுடிதாருக்கு, ஃப்ராக்கு இப்போது டைலரிங் பண்ணுறீங்க அப்படின்னா அதில் வந்துட்டு தெரியும் சுடிதார் ஃப்ராக்லாம் யூஸ் ஆகும்போது, அப்போ நீங்கள் அதுக்கும் கற்றுக்கிட்டிங்கன்னா தான் உங்களுக்கு வந்துட்டு ஒர்க் போட முடியும். ஏன்னா ப்ளவுஸுக்கு மட்டுமான டிசைனே கற்றுக்கிட்டிங்கன்னா அதுக்கு போடும்போது அதுக்கு தனியாக நீங்கள் வந்து திரும்பியும் வாட்ச் பண்ணணும். அதனால் ஒட்டுக்கா கிளாஸ் முடிக்கும்போது என்னென்ன இதுவோ அது எல்லாமே நீங்கள் முடிச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நீங்கள் இதிலே வேணும்னா சுகர் பீடு கூட ஒன்று ஆட் பண்ணிக்கலாம். அதில் இன்சர்ட் பண்ணி எடுக்கும்போது அகைன் நம்ம அந்த பக்கம் ஸ்டிச்சஸ் போட போகிறோம் இல்லையா, அது போடுறதுக்கு முன்னாடி நீங்கள் அதில் ஒரு சுகர் பீட் லோட் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து சிங்கிளாக போடும்போது சுகர் பீட் லோட் பண்ணி நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு தனியாக தெரியும். அப்படியும் போடலாம் அப்படின்றத கொஞ்சம் காட்டுறேன், அவ்வளோதான், சரிங்களா? சிங்கிளாக ஒரு இடத்துல இப்போது
ஃப்ராக்லேயே போடுறீங்கன்னா, ஃப்ராக்ல நெக் டிசைன் குடுக்கலாம். அந்த செஸ்ட்டு கிட்ட முன்னாடி எல்லா டிசைனும் சிங்கிளா ஆட் பண்ணும்போது, நீங்க வந்து ஒரு ஒரு சுகர் பீட் போட்டு லாக் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு கொஞ்சம் டிசைன் எக்ஸ்ட்ரா வந்து காட்டும். அதனால உங்களோட விருப்பத்த பொறுத்து நீங்க வந்து ப்ராக்டிஸ் பண்ணும்போது சும்மா போட்டு பார்த்துக்கோங்க. சம்கியும் சேம் அதே ப்ரொசீஜர் தான். சிங்கிள் சமிக்கியா தான் போடப் போறோம். ஒவ்வொன்னுத்துக்குமே ஒரு ஒரு லாக் போட்டு நீங்க சிங்கிளா போடப் போறீங்க. இதுவுமே ப்ளவுஸ்க்கு யூஸ் ஆகுறதில்ல. இந்த சமிக்கி அம் அப்புறம் வந்து ஃபாலோரிங் வச்சு கூட போடுறான். அது வந்து ஆரி ஒர்க் ப்ளவுஸ்க்கு யூஸ் பண்ணலாம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, மேக்ஸிமம் சுடிதாரோட நெக் பேட்டர்ன், பேபீஸோட இப்பு, ஸ்லீவு, நெக்கு அந்த மாரிக்கெல்லாம் யூஸ் பண்ணுறதுக்கு இது யூஸ் ஆகுது. இது பார்த்தீங்கன்னா, சுகர் பீட் இது லாங் டியூப் பீடு, கட் பீட் ஒர்க்கு எல்லாமே அதே மாரி தான். சரிங்களா? உங்களுக்கு போடணும்னு நெனச்சா எல்லாமே போட்டுட்டு போயிட்டே இருக்கலாம். ஈஸி. சரிங்களா? உங்களுக்கு இருக்கிறதுல பீட்ஸ்லாம் ஓரளவுக்கு கவர் பண்ணிட்டேன். உங்களுக்கு ஏதாச்சும் வேற ஏதாவது வேணும் அப்டின்னா, கமெண்ட்ல சொல்லுங்க. இல்ல வாட்ஸ்அப் நம்பர் குடுத்துருக்கேன். நீங்க வாட்ஸ்அப் பண்ணியும் உங்களுக்கு ஏதாவது டவுட்டு, இல்ல இந்த ஸ்டிச்சஸ் எதுவும் வரல அப்டின்னா இன்ஃபார்ம் பண்ணீங்கன்னா, நான் வந்து உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் வீடியோ அப்லோட் பண்றேன். கிளாஸ் வந்து கிளியரா புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். கிளியரா புரிஞ்சிருந்தா கமெண்ட் பண்ணிட்டு போங்க. அப்பதான் கிளாஸ் எடுக்கிற எனக்கு ஒரு சாட்டிஸ்ஃபையா இருக்கும். நீங்க பண்ற கமெண்ட்லயும், லைக்லயும், சப்ஸ்கிரைப்லயும் மட்டும் தான் என்னோட இன்ட்ரெஸ்ட் இருக்கு. ஸோ உங்களுக்கு வந்து கிளியரா புரியுதுன்னா மட்டும் எனக்கு வந்து கமெண்ட்டு, ஒரு லைக் போட்டுட்டு போங்க. அ உங்களுக்கு வந்து வேற ஏதாவது டவுட் அப்டின்னா, டைரக்ட்டா நீங்க வாட்ஸ்அப் பண்ணி கேட்கலாம். தேங்க் யூ.